ஹே கியூட்டீஸ், வெல்கம் பேக் டு மை சேலஞ்ச் ஒன்று பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுதான் அதோட செகண்ட் டே 2 தான் இன்னைக்கு. டே 1 வந்து நேற்று பார்த்துருப்பீங்க. ஃபுல்லாக எல்லாத்தையும் எடுத்து கட்டி க்ளீன் பண்ணி ஒரு க்ளீனான ஒரு ஆர்கனைஸ். நான் என்ன சொல்லியிருப்பேன் உங்ககிட்ட, நான் வந்து இன்னைக்கு காலேஜ் போகிறேன் அப்படி சொல்லியிருப்பேன். நேற்று வீடியோவில் சொல்லியிருப்பேன். தூங்கிட்டு நாளைக்கு காலேஜ் இருக்கு. காலேஜ் வந்து நான் போகல, ஏன்னா ஃபுல்லாக சரியாகலை எனக்கு உடம்பு. அதனால நான் இன்னைக்கு போகல காலேஜ். ஸோ அதுக்கு பதில் நான் என்ன பண்ண போறேன்னா, சரி ஓகே காலேஜ் போகலன்னா என்ன, அட்டண்டன்ஸ் போகும் தான் இன்னைக்கு. ஆனாலும் அதுக்கு பதில் நம்ம வந்து ப்ராஜெக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, காலேஜ் போனால் ப்ராஜெக்ட் பண்ண முடியாது, ஏன்னா கொடுப்பாங்க ஒரு பேர் கொடுப்பாங்க ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு. ஆனாலும் லேப்டாப்லாம் கொண்டு வருவாங்க எல்லாருமே. அந்த ஒரு பேர் உட்காந்து 50 மினிட்ஸ் உட்காந்து பண்ணலாம் ப்ராஜெக்ட். ஒரு நாளைக்கு 5 மினிட்ஸ் பண்ணாலே 50 மினிட்ஸ் பண்ணாலே டெய்லி பண்ணாலே டக்குனு முடிச்சிடலாம் ப்ராஜெக்ட். பட் நான் வந்து எங்கிட்ட லேப்டாப் இல்லாத காரணனால ஃபோனில் தான் பண்ணணும். ஃபோனில் பண்ணலாம், பட் கொஞ்சம் கஷ்டம் தெரியுமா. குட்டி குட்டி விளையாட ஜூம் பண்ணி வீடியோவும் எடிட் பண்ணணும். நேற்று வீடியோ எடிட் பண்ணி உடனே அப்லோட் பண்ணிடணும். அப்போ தான் நெக்ஸ்ட் நான் இந்த வீடியோ வந்து எடிட் பண்ண முடியும். எல்லாம் அப்படி இல்லைன்னா அப்படியே சேர்ந்து அவ்வளோதான். அந்த சேலஞ்சே சூப்பராக ஆகிடும். சொல்லக்கூடாது அப்படி, ஏன்னா நல்லா பண்ண சேலஞ்ச் ஃபுல்லாகவே. ஸோ அதனால் அந்த வீடியோ எடிட் பண்ணிடலாம். இப்போ நான் என்ன யோசிக்கிறேன்னா, அந்த வீடியோ ஃபர்ஸ்ட் எடிட் பண்ணலாமா, நான் ப்ராஜெக்ட் வேலையை ஃபர்ஸ்ட் பண்ணலாமா அப்படி யோசிச்சுட்டு இருக்கேன். எனக்கு ஒரு ஐடியா. என்னப்பா? சாப்பிட்டு சாயங்காலமா தேடுவோமா? எனக்கு தெரிஞ்ச வீடியோ ஃபர்ஸ்ட் எடிட் பண்ணிடலாம். வீடியோ ஃபர்ஸ்ட் எடிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் பண்ணலாம். மெஹந்தி புக்கிங்ஸ்லாம் எடுத்துட்டு இருக்கேன். மெஹந்தி புக்கிங்ஸ்லாம் கல்யாணத்துக்கு பிரைட்ஸாக இருக்கவங்க வந்து இதுதான் என்னோட ஒர்க்ஸ். 1 2 3 ஸ்கின் கேர். இது வந்து டிண்ட் ஃப்ரீ, அதாவது கலரே இல்லை, வெறும் மாய்ஸ்சர் மட்டும்தான். SPF 30. அதனால தான் நான் முக்கியமாக SPFக்காகவும் மாய்ஸ்சருக்காகவும் எனக்கு இந்த டிண்ட் வேணாம். வேணும்னா லிப்ஸ்டிக் போட்டுக்கலாம், எவ்வளோ வேணா அப்படியே அந்த மாய்ஸ்ட் போட்டுகிட்டே இருக்கலாம். கலர் இருந்தால் தெரியும்ல நிறையா இருக்க மாதிரி. அவ்வளோதான், போட்டு முடிச்சாச்சு. நான் கொஞ்சோண்டு லைட்டாக இந்த லிப்ஸ்டிக் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா தான் இருக்கு. ஓகே, நான் லைட்டாக போட்டுக்கலாமேன்னு போட்டேன். வந்து தூக்கி வச்சு அதனால கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கு. கொண்டே போடாலும் தலை வச்சுடும். ஸோ கைஸ், நான் வந்து இந்த கொஷினர் மட்டும் ட்ரையோ பண்ணிட்டேன் ஒரு மாதம் முன்னாடி, February ஸ்டார்டிங்லேயே. பட் கொஞ்சம் அதில் பிசுறு தட்டுற மாதிரி கொஞ்சம் எடிட் பண்ணணும். 2 கொஷின் மட்டும், அதை மட்டும் எடிட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் மறுபடியும் பப்ளிஷ் பண்ணிட்டேன். நான் வந்து இந்த மறுபடியும் இன்ஸ்டாகிராமில் ப்ராஜெக்ட் சர்வேக்கு வந்து இந்த கொஷினருக்கு மட்டும் எனக்கு வந்து 100 ரெஸ்பான்சஸ் வேணும். எனக்கு கிட்டத்தட்ட 16 ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. ஆனால் 2 எடிட் பண்ணணும். ஏன்னா கொஷின் ஃபார்ம் வந்து மல்டிபிள் சாய்ஸாக தான் இருக்கணும். அண்ட் ஆல்சோ வந்து நான் இந்த டைமில் வந்து உட்காந்து நான் பண்ணிட்டேன்னா, அந்த டைமில் வந்து ஃபோனுக்கு சார்ஜர் போட்டுப்பேன். எனக்கு சார்ஜர் ஏறிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஃபோனை எடிட் பண்ண போகிறோம். நான் என் பிசியை போய் எடிட் பண்ண நினச்சேன். பட் அது டைம் வேஸ்ட் தான். அப்புறமா நம்ம பொறுமையாக டைம் இருக்கும் போது பொறுமையாக கற்றுக்கிட்டு இப்போ வீடியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது கற்றுக்கணும். இப்போ எனக்கு தெரியல எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, உட்காந்து அது கற்றுக்கிறதுக்கு டைம் இல்லை. வீடியோ பார்த்துட்டு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்னு. ஸோ டக்குன்னு எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிடலாம். அப்புறம் நம்ம பொறுமையாக அதெல்லாம் பண்ணிக்கலாம். சரியா, பண்ணலாம். ஸோ ஹலோ கைஸ், இப்போ வந்து டைம் நைட்டு 9:45 9:39 9:40 ஆகுது. இவ்வளோ நேரம் என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா, வந்து எடிட் பண்ணனா 11 o'clock, மார்னிங் 11 o'clock ஸ்டார்ட் பண்ணி எடிட் பண்ணுறதுக்கு. எடிட் பண்ணி முடிக்கவே 2:50 3 o'clock கிட்ட ஆயிடுச்சு. அவங்க நேரம் உட்காந்து எடிட் பண்ணியிருந்தேன். 4.5 மணி நேரம் உட்காந்து எடிட் பண்ணிட்டு இருந்தேன். 4.5 hours எடிட் பண்ணி முடிச்சுட்டு 4 மணி நேரம் எடிட் பண்ணதே அப்படியே மாதிரி ஆயிடுச்சு, டைம் அவுட் ஆயிடுச்சு. ஸோ அதனால சரி ஓகே நம்ம போய் சாப்பிடலான்னு சொல்லிட்டு 3 o'clock போய் லஞ்ச் சாப்பிட்டேன். பார்த்தீங்களான்னு தெரியல, லஞ்ச் சாப்பிட்டேன். அப்புறம் லஞ்சை சாப்பிட்டு முடிச்சோடனே நல்லா தூக்கம் வந்துச்சு. லஞ்ச் நல்லா சாப்பிட்டாலே தூக்கம் வரல. சொன்னால லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சோடனே தூக்கம் வந்துச்சு. சரி ஓகேன்னு நேற்று மாதிரியே கொஞ்சம் நேரம் தூங்கலாமேன்னு ஒரு 1 hour பவர் நாப் எடுக்கலான்னு பார்த்தா மொத்தமாக எவ்வளோ நேரம் எடிட் பண்ணது 4 hours, மறுபடியும் தூங்குனது வந்து இன்னொரு 4 hours. எழுந்து பார்க்குறேன் 7:30. அப்புறம் எங்கள் அம்மாச்சி வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தாங்க, தோசை. அவங்க எடுத்துகிட்டு வந்தாங்க, அப்படியே எனக்கு சேர்த்து எடுத்துகிட்டு வந்தாங்க. அந்த தோசையை வந்து பார்த்தீங்களா, அந்த தோசை அதை வந்து சாப்பிட்டேன். நல்லா முக்கம் எழுஞ்ச உடனே மூஞ்சிலாம் கழுவிட்டு சாப்பிட்டுட்டு 8 o'clock ஓகே ப்ராஜெக்ட் வந்து பண்ணலாம் அப்படின்னு நினச்சா, ஆக்சுவலாக நான் ஆல்ரெடி பண்ணது இருக்கோம்ல, அது வந்து நான் வந்து இது வாங்கணும். அதாவது
நான் ஆல்ரெடி இன்ட்ரடக்ஷன்லாம் பண்ணி வச்சிருக்கேன் ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர். அது வந்து ஓகே அவங்க வந்து அலோவ் பண்ணணும், இது வந்து அப்ரூவ் பண்ணணும், அந்த அந்த பண்ண பேஜஸ்லாம் வந்து அப்ரூவ் பண்ணணும். அது பண்ணணும் தான் நெக்ஸ்ட் நான் பண்ண முடியும். ஏன்னா எல்லாமே பண்ணிட்டு மொத்தமா வேணாம் சொன்னா என்ன பண்றது சொல்லிட்டு எனக்கு கைடு கொடுத்துருக்காங்க ப்ரொஃபசர். ஸோ அவர்கிட்ட போய் காட்டணும். ஸோ நான் வாட்ஸ்அப்ல வந்து அனுப்பி விடலான்னு இருக்கேன். அனுப்பிவிட்டு அவர் வந்து ஓகே பண்ணிட்டோன்னு தான் நெக்ஸ்ட் நான் வந்து ப்ரொசீட் பண்ணணும். ஸோ நல்லா அது வந்து அனுப்பி விட்ருவேன். அப்புறம் நான் வந்து ஹேர் வந்து இன்னைக்கு பண்ணலான்னு பார்த்தேன். பட் நாளைக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரமா வெளியே போகணும் நாளைக்கு. அதனால காலேஜ் சம்மந்தப்பட்ட விஷயம் தான் வெளியே போகணும். நாளைக்கு வீடியோவில் பார்ப்பீங்க எங்கே போகிறேன் அப்படின்னு. வெளியே தான், காலேஜ் இல்லை பட் வெளியே. ஸோ அதனால எண்ணெய் தேய்ச்சா நாளைக்கு காலையில் கொஞ்சம் எனக்கு எப்படின்னா எண்ணெயாவே இருக்கும். எண்ணெய் தேய்ச்சா ஃபர்ஸ்ட் டைம் வாஷ் பண்ணும்போது, அதனால எண்ணெய் தேய்க்க வேணாம் இப்போ சொல்லிட்டு இப்போ இன்னைக்கு ஒரு சாதனை, எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதனை என்னன்னு பார்த்தீங்கன்னா வீடியோ எடிட் பண்ணுது. உட்காந்து நான் பரவாயில்ல காலையில் எழுந்தோன்னே எடிட் பண்ணி அப்லோடும் பண்ணிட்டேன். ஸோ யாரும் பார்க்கலன்னா போய் பாருங்க. ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த சேலஞ்ச் வீடியோ. செகண்ட் டே வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து க்ளீன் பண்ணேன். அது எனக்கு ஒரு பெருமையாக இருந்துச்சு. கொஞ்சம் ப்ராடக்ட் ஆஃப் ஆச்சு. செகண்ட் டே வந்து எடிட் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணதே ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. பட் ஸ்டில் ப்ராஜெக்ட் வந்து கொஞ்சமாவது ஒரு 5 பேஜாவது முடிச்சிருந்தா எனக்கு கொஞ்சம் மன சார்ந்தா இருக்கும். பட் ஸ்டில் அப்ரூவல் வாங்கிட்டு தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் ப்ரொசீட் பண்ணணும். அது பண்ணலன்னா அப்புறம் நமக்கு தான் பிரச்சனை ஆயிடும். பண்ணதே வேஸ்ட் ஆகிடும் நீ பண்ணதும். அதனால தான் நான் பண்ணல. ஸோ அப்போ வந்து நம்ம சாப்பிட்டோமா, மாத்திரை மட்டும் போட்டுட்டு நம்ம வந்து அவ்வளோதான் தூங்கலாம். அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ வந்து எடிட் பண்ணணும். இந்த வீடியோவை வந்து நான் பாதி நேற்று மாதிரி கொஞ்சோண்டு நேற்று வந்து ஒரு 10-15 மினிட்ஸ் எடிட் பண்ணேன் இந்த வீடியோவை. நான் பண்ண ஃபர்ஸ்ட் டே வீடியோ வந்து கொஞ்சம் கிளிப் மட்டும் ஆட் பண்ணி விட்டேன், அவ்வளோதான். காலையில தான் உட்காந்து ஃபுல்லாக உட்காந்து இந்த மீம் போடுறதா கூட எல்லாமே ஃபுல் எடிட்டிங்கு காலையில் தான் பண்ணேன். ஸோ அதனால இன்னைக்கு வந்து நைட்டே உட்காந்து எல்லாம் பண்ணிடலாம். நாளைக்கு வந்து வெளியே போகிற வேலை இருக்குது. நான் இன்னைக்கு மாதிரி வீட்டில் இருக்க மாட்டேன். ஸோ அதனால இன்னைக்கு நைட்டே வந்து நாளைக்கு வந்து பண்ண டைம் இருக்கு. ரைட் அவுட் சம்திங்ல ஒன்றுமே இல்லாததுக்கு ஏதோ பண்ணியிருக்கேன் நான் இன்னைக்கு. அதனால ஐ எம் கைண்ட் ஆஃப் ஓகே வித் தட். ஓகே கைஸ், நேற்று நான் அப்ரூவல் வாங்கியிருந்தேன். கொஞ்சம் பண்ணிருக்கேன் ப்ராஜெக்ட். ஸோ ஃபைன், நாளைக்கு வந்து பண்ணலாம் ப்ராஜெக்ட். பண்ணணும் 10 days ஃபுல்லாக பண்ணணும். 10 days பண்ணிட்டு தான் இருப்பேன் நான். வாட்சிங் அவுட் மை ப்ராஜெக்ட் ஃபார் நெக்ஸ்ட் 10 days, 10 to 15 days ஃபுல்லாக முடிச்சணும். அவ்வளோ லாஸ்ட் ஃபைனல் ப்ராஜெக்ட் இது. ஸோ கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த ஒரு அரைக்குறையான வீடியோ தான் இருக்கும். ஃபுல்லாக ப்ராடக்டாக அந்த மாதிரி ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டாக இருக்காது. பட் ஸ்டில் ஐ டிட் சம்திங். எனக்கு ஒன்றுமே இல்லாமல் தூங்கி இருக்கிறதுக்கு இப்போ எனக்கு ஓரளவுக்கு ஃபீலிங் ரொம்ப மச் பெட்டர். ஸோ நாளைக்கு கண்டிப்பாக வெளில போய் தான் ஆகணும். உடம்பு ஃபுல்லாக ஓரளவுக்கு சரியாயிடுச்சு. நேற்றோட எனக்கு ரொம்ப பரவாயில்ல. ஸோ நான் நாளைக்கு வெளியே போயிடுவேன். இல்லைன்னா காலேஜ் வீட்டில் தான் இருந்தேன் ஒரு வாரம் 1.5 வாரம். போன டியூஸ்டேலேருந்து நான் இங்கே தான் இருக்கேன். அப்படியே உடம்பு முடியாமல் இப்போ வந்து எனக்கு ஓகே எல்லாமே பண்ண முடியுது. அண்ட் அவ்வளோதான். பேக் மட்டும் நான் வந்து ரெடி பண்ணிட்டு இந்த பேக் ரெடி பண்ணுவேன். ஏன்னா நாங்கள் வெளியே போகிறோம்னால குட்டி ஸ்லிங் பேக்கே போகிறோம். நாளைக்கு பார்ப்பீங்க 3rd day வீடியோ எங்கே போகிறேன்னு பார்ப்பீங்க. ஸோ தெரியணும்னா 3rd dayக்காக வெயிட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Bye bye guys. Bye bye.